மழலை மனம் மாறாத தனது குழந்தையை விட்டு பிரிந்திருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். இறுதியாக ஒரு முறை தங்கள் தலைவரின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று தொண்டர்களும், தனது கணவரின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று அவரது மனைவியும் அவரது பிற குடும்பத்தினரும் அங்கு குழுமி இருக்கக்கூடிய காட்சிகள் காண்போர் நெஞ்சை கலங்கச் செய்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. திருவள்ளூர் மாவட்டம் பொத்தனூரில் அவரது ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த இடத்திலிருந்து நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செய்தியாளர் ராமச்சந்திரன் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். ராமச்சந்திரன், தற்பொழுது அவருடைய உடல் அங்கு வைக்கப்பட்டு குடும்பத்தார் சுற்றத்தார் எல்லாம் குழுமி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து என்னென்ன சடங்குகள் அங்கு செய்யப்பட இருக்கின்றன, என்ன நிலவரம் தற்பொழுது அங்கு ராமச்சந்திரன்? வணக்கம் பார்த்திபன். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அவரது உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம். குறிப்பாக அவரது மனைவி, அவரது 2 வயது பெண் குழந்தை ஆகியோர் கதறி அழக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் அவரது உறவினர்கள் ஏராளமாக தொடர்ச்சியாக அவரது உடலை கடைசியாக பார்த்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவர் உடலை அடக்கம் செய்வதற்காக ஏற்கனவே புத்தூரில் கிட்டத்தட்ட 8 அடி நீளத்தில் 5 அடி அகலத்தில் 5 அடி ஆழத்தில் பெரிய பள்ளம் ஒன்று தோண்டப்பட்டது. அந்த அடிப்படையில் பள்ளமானது தயார் நிலையில் வைக்கப்பட்டது. அதில் தற்பொழுது அவரது இறுதி ஊர்வலத்திலிருந்து எடுக்கப்பட்ட அவரது உடலானது சந்தனப்பேழையில் வைக்கப்பட்டு, சந்தனப்பேழையில் இறுதியாக அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் அரசியல் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் சென்று அவரது உடலுக்கு கடைசியாக அஞ்சலி செலுத்துகின்றனர். அதன் பிறகு புத்த வழக்கப்படி தற்பொழுது அவரது உடலுக்கான அஞ்சலி செலுத்தக்கூடிய பணியானது துவங்கியுள்ளது. தொடர்ச்சியாக புத்த மந்திரங்களை ஓதி ஒரு அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை இந்த இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலில் 5 திரைவயங்களை 7 புத்த பிச்சைகள் தெளித்து, அது மட்டுமில்லாமல் அவரது உடல் முழுவதுமாக வெள்ளை ஆடை அணிந்து தற்பொழுது அவருக்கு இறுதிச் சடங்கானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக புத்த பிச்சைகள் ஓதங்களை பேசியவாறு அதன் பிறகு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை அவருக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவரது உடலை நல்லடக்கம் செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பார்த்திபன். ராமச்சந்திரன், இந்த இறுதி ஊர்வலத்தில் நிறைய மக்கள் கலந்து கொண்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ அவ்வளவு கூட்டம் இங்க திரண்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசலாம் ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.